வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று குருவினது ஞானக்களஞ்சியம் பாடல் ஒன்றை நாம் சிந்திக்கலாம். கவி எண் 288 மனிதன் என்ற தலைப்பிலே, மனிதனின் பரிணாமம் என்ற தலைப்பிலே குரு அவர்கள் 12/9/1989 இக்கவியை எழுதியிருக்கிறார். இக்கவியை இன்றைக்கு நாம் சிந்திக்கலாம். விலங்கினத்தின் வித்து தொடர் வியத்தகு மனித உருவாய் தொடங்கி விரிவடைந்து பல லட்சம் தலைமுறைகளாய் வந்து நீடிப்பே நாம் பல நாட்டில் வாழ்கின்றோம். பண்பாடு காலத்தால் படர்க்கை எய்தி பரவி இனம், ஜாதி, மதம், மொழி, ஆட்சி இவைகளால் எல்லை கட்டி கலகங்கள், பொருள், புகழ், அதிகாரம், புலன்பற்றால் பெருக்கிக் கொண்டோம். காலங்கள் பல கடந்து கம்ப்யூட்டர் காலத்தில் உள்ளோம். இன்று சில நிமிடம் நம்மை பற்றி சிந்திப்போம். தேவையற்ற பழக்கம் மாற்றி சீர்திருத்த இறை உணர்வும் அறநெறியும் மனவளக் கலையாய் கற்போம். வாழ்க வளமுடன். விலங்கினத்தின் வித்து தொடராகத்தான் மனிதன் பரிணமித்து வந்திருக்கிறான் என்பதை நாம் உணர்ந்தபோது, இந்த மனித உருவம் எவ்வாறு 5வது அறிவில் 6வது அறிவாக பரிணமித்து வந்திருக்கிறது என்பதை உணரும்போது, விரிவடைந்து பல லட்சம் தலைமுறைகளாக வந்த நீடிப்பே நாம ஆகியிருக்கிறோம். பல நாட்டில் வாழ்கின்றோம். ஆங்காங்கு இந்த மனிதகுலம் நீர்நிலைகளையும் நிலப்பகுதியையும் கை கொண்டு வாழ்வு ஆதாரத்தை கொண்டு குழுமமாக வாழத் தொடங்கி பண்பாடு காலத்தால் படர்க்கை எய்தி பண்படுத்தி கொண்டு நம்மை பண்பாட்டின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை அமைவதாக ஏற்படுத்தி கொண்டு படர்க்கை எய்தி பல நாட்டிலும் வாழ்வதாக அவர்களுடைய கலாச்சாரம் என்று கூறக்கூடிய அந்த ஆச்சாரத்தை பின்பற்றி வாழ்வதாக நாம் வாழ்கிறோம். அவ்வாறு வாழும்போது பரவி இனம், ஜாதி, மதம், மொழி, ஆட்சி என்று நமக்குள்ளே ஒரு எல்லையை வகுத்து கொண்டு அதற்குள்ளே வாழ்பவர்களாக நாம் மாறிப்போனோம். கலகங்கள், பொருள், புகழ், அதிகாரம், புலன்பற்றால் பெருக்கிக் கொண்டோம். அவ்வாறு எல்லை கட்டி வாழ்ந்த நாம் கலகங்களாலும் பொருள் பற்றாலும் புகழ் வேணும் என்ற அந்த கீர்த்திக்காகவும் அதிகார போதையிலும் புலன் இன்பத்தை அடைய வேண்டும் என்ற பெருக்கத்தாலும் இவைகளை பெருக்கிக் கொண்டோம். காலங்கள் பல கடந்து கம்ப்யூட்டர் காலத்தில் உள்ளோம் என்று பல தலைமுறைகளாக நாம் மாறிக்கொண்டோ வந்தோம். அவ்வாறு மாறிக்கொண்டு வந்த நாம் கம்ப்யூட்டர் காலம் வந்த பிறகும் கூட இன்றும் அந்த கலகங்கள், அந்த பரவி இன, ஜாதி, மத, மொழி, ஆட்சி என்று இன்னும் நாம் திருந்தி வரவில்லை என்பதை கூறும் குரு, சில நிமிடம் நம்மை நாம் சிந்திப்போம், நம்மை பற்றி நாம் சில நிமிடம் சிந்திப்போம் என்று கூறுகிறார். அவ்வாறு சிந்தித்த போது தேவையற்ற பழக்கம் மாற்றி இப்போ தேவை என்ன என்பதை நாம் சிந்தித்தால் சீர்திருத்தம் தேவை. இந்த சீர்திருத்தம் நமது வாழ்வில் வருவதற்கு நாம் இறை உணர்வு தேவை என்று பார்த்து குருவை பற்றி கொண்டு அவர் காட்டும் அந்த தியான பயிற்சி, அகத்தவ பயிற்சி அனைத்துமே நமது குரு கொடுத்திருக்கக்கூடிய பயிற்சி முறைகளை ஏற்று
அறநெறியில் நின்று நாம் வாழும்போது நாம் நல்லவர்களாக, நம்மை சுற்றி உள்ளவர்கள் நல்லவர்களாக, உலகத்தில் உள்ள அனைத்து அன்பர்களும் அவரவர்கள் வேலையை அவர்கள் செய்பவர்களாக மாறி அனைவருக்கும் அனைத்தையும் கொடுத்து உதவும் பண்பும் அரவணைத்து செல்லும் பண்பும் நமக்குள் வர அந்த இறை உணர்வு வந்தபோது அறிந்தது சிவம் மலர்ந்தது அன்பு என்பதாக மலரும்போது அந்த அன்புக்குள் ஈவு, இரக்கம், கருணை, தயை, தாட்சண்யம் என்று பலவாறாக இருக்கக்கூடிய அந்த கருணை நிலைகள் நம்முள் இயக்கமாகும் போது அனைவருக்கும் கொடுத்து நாமும் இன்புற வேண்டும், பிறரையும் இன்புற வைக்க வேண்டும் என்ற அந்த அறநெறி வரும்போது இறை உணர்வும் அறநெறியும் வந்த ஒரு மனிதன் மனிதனாகிறான், மாமனிதனாகிறான். மனிதன் வேறு இறைவன் வேறு அல்ல, அந்த இறைவனேதான் தன்மாற்ற சரித்திரமாக மனிதனாக ஆகியிருக்கிறான் என்று உணரும்போது இந்த உலகம் அமைதியை ஏற்படுத்தி கொள்ளும், உலக அமைதி வந்துவிடும் என்று கூறும் குருவை பற்றி கொள்வோம். இக்கவியை இன்றைக்கு நாம் சிந்திப்போம். இக்கவியின் விளக்கத்தை என்னுள் ஏற்படுத்திய இறைநிலைக்கும் கவிதந்த குருவுக்கும் இதுகாரும் செய்மெடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.